இந்த நாளிலும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இவ்விதமாக 2 நாட்கள் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த வாரத்திலே நாம் இணையும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய மகிமையை ஒருமுறை கூட எக்ஸால்ட் பண்ணுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணத்திற்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒரு நல்ல தெளிவான இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நல்ல பாடலுக்காக, கருத்தாழமிக்க பாடலுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த பாடலிலே கடைசி சரணத்திலே அந்த என்னை மீட்டு கொண்ட தேவனை இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டாடி கொண்டிருப்போம், அந்த செலிப்ரேட் பண்ணி கொண்டிருப்போம். கொண்டாடுதல், மேன்மை பாராட்டுதல், அதுதான் நம்முடைய டாபிக் கூட. ஸோ பரலோகத்திலே 100% எக்ஸூபரண்ட்லி ஜாய்ஃபுல்லா நாம அல்லது முழுமையடைந்த மனோநிலைமையிலே, மறுரூபமாக்கப்பட்ட மனோநிலைமையிலே, மறுரூபமாக்கப்பட்ட இருதய நிலைமையிலே, ரொம்ப பர்ஃபெக்டான விதத்திலே நாம் அந்த கொண்டாடுதலை, மேன்மை பாராட்டுதலை அங்கே செய்து கொண்டிருப்போம். இந்த உலகத்திலே நாம் இருக்கும் வரையிலும் அதை நிச்சயமாக பூரணமாக நம்மாலே அனுபவிக்க முடியாது. ஆனாலும் இங்கே நாம் தொடங்கி இருக்கிறோம் என்பதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த தொடங்குதல், அந்த ஸ்கிராச்சிங் த சர்ஃபேஸ், அதுவே மிகப்பெரிய, அல்லது ஜாஷுவா சொன்னது போல இந்த உலகத்திலே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியா இருக்கிற ஏராளமான அற்ப காரியங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்காய் செய்திருக்கிற இந்த காரியம், அல்லது இயேசு கிறிஸ்து என்கிற நபரின் மகிமை, அது அதனுடைய சர்ஃபேஸை ஸ்கிராச் பண்றதே இவைகள் ஒன்றுக்கும் ஈடு இணை ஆகாது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஐ திங்க் கடந்த வாரத்திலே தம்பி ஃப்ரெடி பாடின ஒரு பாட்டு போல, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை என்கிற அந்த ஒரு வேட்கையோடு கூட, எண்ணத்தோடு கூட தான் நாம் யாவரும் இருக்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தால் ஒழிய நமக்கு முடியாது. ஸோ பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்காக தான் எழுதியிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு உதவி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் டெஸ்பரேட்டா தேவை. ஸோ அதற்காக நாம் ஜெபிக்கும் போது அது நிச்சயமாக அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். அதுதான் அந்த வாக்குத்தத்தம். ஸோ ஆகையினாலே அந்த ஒரு உறுதிப்பாட்டோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார். அவர் மகா பெரிய தேவன், சர்வ வல்லமை உள்ள, சர்வ அரசாட்சியின் அதிகாரத்தை உடைய தேவனாகிய கர்த்தர், அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ இந்த நாள்ல அந்த மீதி பகுதியை நாம தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 5 முதல் 11 வரையிலும் ஒரு செக்ஷன் என்று சொல்லி நாம பார்த்து கொண்டிருந்தோம். அதுல மிக குறிப்பாக 9, 10, 11 வசனங்களை நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். ஸோ 5 முதல் 11 வரையும் நான் முதலாவது வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நாம 9, 10, 11 நாம பார்த்துவிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நாளிலே எதற்காக கூடியிருக்கிறோமோ அந்த காரியத்தை நாம கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 5வது வசனம் தொடங்கி உங்களுடைய வேதாகமத்திலே தெளிவாக பின்பற்றுங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி
நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடனே அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஸோ இதுல வந்து அஹ், பரிசுத்த ஆவியானவர் அன்றாடகம் இந்த இயேசு கிறிஸ்து தேவன் நம்மேல் வைத்த அன்பை, தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அருளினது நிமித்தம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை இவ்விதமாக தேவன் நம்மேல் வெளிப்படுத்தின அன்பை நமக்கு தத்ரூபமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார், அல்லது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பித்து கொண்டிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சரித்திரத்திலே நடந்த அந்த காரியத்தை அவர் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார் என்று. குறிப்பாக 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அதுல அந்த ஆர்கியூமெண்ட் பேட்டர்ன், அதை நம்ம நேற்று பார்த்தோமான்னு சொல்லி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த காரியத்தையே செய்திருக்கும் போது இந்த காரியம் ரொம்ப எளிதாக செய்து விடலாம் அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட் தான். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே அவரையே நமக்காக தந்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பர்டிகுலர் வேர்ஸ்ல ஆர்கியூமெண்ட் என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, அல்லது தனக்கு சமமா இருந்த அந்த தேவ குமாரனை, தான் எல்லையற்ற விதத்திலே நேசிக்கிற அந்த குமாரனை இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக, கொடூரமான மரணத்திற்காக ஒப்பு கொடுத்தல் என்பது நடக்கக்கூடாத ஒரு காரியம். மிக மிக கடினமான ஒரு காரியம். அல்லது தேவனாகிய கர்த்தர் தான் மற்றவர்களுக்கு அல்லது படைக்கப்பட்டவைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அல்டிமேட்டான ஒரு காரியம் இருக்குமானால், கடைசியா கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குமானால், அல்லது அல்டிமேட்டான ஒரு காரியம் தன்னுடைய குமாரன் தான். அவரையே கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? மீதி எல்லாம் கொடுக்கிறது ரொம்ப எளிதான காரியம் அவருக்கு அப்படிங்கிற அந்த ஆர்கியூமெண்ட் தான் 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் பார்க்க முடியும். 9வது வசனத்துல பாருங்க, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அவருடைய முழு இரத்தமும் சிந்தப்பட்டபடினாலே, ஷெட்டிங் ஆஃப் பிளட், அதன் மூலமாக நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அதன் மூலமாக நம்மை நீதிமான்கள் என்று படுத்தி இருக்கிறார். அப்படியானால் கடைசி நாளிலே அந்த உக்கிர கோபாக்கினையிலிருந்து அல்லது நரகத்திலிருந்து நம்மை ரட்சிப்பது, அந்த நரகத்திலிருந்து ரட்சிப்பது அதிக நிச்சயம். இட் இஸ் ஷுவர். ஸோ இந்த வேத பகுதியில், இந்த முழு வேத பகுதியிலையும் நம்முடைய ரட்சிப்பு மிகவும் உறுதியானது என்பதை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக தான் இதை எழுதியிருக்கிறார் என்பதையும் நாம பார்த்தோம். இன்னொரு காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்பு, ரட்சிப்பை நம்மளே துவங்கி இருக்கிறார் என்றால், இதை முடிக்கிறது வரையிலும் இந்த ரட்சிப்பு, என்னுடைய ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்பு முழுக்க முழுக்க முழுமையாக தேவனை சார்ந்தது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய குணாதிசயத்தை சார்ந்து இருக்கிறது, என்னை சார்ந்து அல்ல என்பது. ஒருவேளை அநேகர் எண்ணுகிறபடி அவர் ரட்சித்து விட்டார், அதுக்கு பிறகு அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு அங்கு போய் சேருவது அது என்னுடைய பொறுப்பு என்று நினைத்தோமானால் அவர்களுடைய நிலைமை மிக 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 பரிதாபமான நிலைமை. அப்படிப்பட்டவர்கள் எப்படி
ராத்திரி தூங்க முடியும்னு என்னால தெரியல. அவ்வளோ பயங்கரமான ஒரு வேதனையான காரியம். ஒரு 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 சர்டனிட்டி இல்லாம, ஒரு ஒரு முடிவு இல்லாதபடி, அல்லது ஒரு நிச்சயமில்லாதபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. இந்த ரட்சிப்பு என்பது அவருடைய கையில் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம் அல்லது 7வது வசனத்தின்படி, நம்மிலே அந்த காரியத்தை தொடங்கினவர் நிச்சயமாக அவர் முடிப்பார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர் என்பதுதான். அவருடைய உண்மை, அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய குணாதிசயத்தை சார்ந்திருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற இருக்க, அந்த காரியத்தை அவர் செய்திருக்கும் போது, அந்த நித்திய கோபாக்கினைக்கு நீங்கும்படியாக நம்மை அவர் ரட்சிப்பது, அல்லது நாம் இறுதி ரட்சிப்பை அடைவது அதிக நிச்சயம் என்பது. 10வது வசனத்துல உள்ள ஆர்கியூமெண்ட் என்னன்னா, அதுவும் அதே மாதிரிதான். நாம தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று சொல்லும் போதும், நான் அவருக்கு எனிமியா இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல. உலகத்திலே ஸ்திரீனிடத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாக பிறக்கிறான் என்று அந்த கேட்டகரியில மனிதனை வைக்கும்போது, அவன் தேவனுக்கு சத்துருவாகவே எண்ணப்படுகிறான். தேவன் அவனை பார்க்கும்போது அவனை அவருடைய எனிமியாக, சத்துருவாகத்தான் பார்க்கிறார். இதை நம்ம எப்படி எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்றோமோ இல்லையோ, சத்துருக்களா இருக்கையில் தன்னுடைய சொந்த குமாரனுடைய அந்த மரணத்தினாலே, மரணம், இரத்தத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்க, அவர் இந்த தன்னுடைய குமாரனுடைய இந்த ரத்தம் சிந்தப்படுதலினாலே, மரணத்தினாலே தம்மோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி கொண்டாரானால், அந்த காரியம் நடந்திருக்கிறது என்றால், நிச்சயமாக அவர் இப்போது நித்திய ஜீவனோடு கூட அவர் இருக்கும்போது, அல்லது ஜீவனோடு கூட இருக்கும் பொழுது, நாம் இறுதியாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்னு சொல்லி. இப்படி 5வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் வரையிலும் நமக்கு இந்த பிதாவின் வீட்டிலே, அல்லது நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்டபடியினாலே நமக்கு இந்த பிதாவினுடைய வீட்டிலே நமக்கு கிடைக்கிற இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், உறுதிப்பாடு, ரட்சிக்கப்படுவேன், நிச்சயமாக என்னை நடத்தி கொண்டு அங்கே சேர்ப்பார் என்கிற இந்த உறுதிப்பாட்டை கொண்ட இந்த ஆசீர்வாதம், இவைகள் எல்லாவற்றினுடைய கிளைமேக்ஸாக, உச்சகட்டமாக இந்த அனுபவத்தினூடே செல்லுகிறவன், இதை தத்ரூபமாய் அனுபவிக்கிறவன், அவன் ஒரு அனுபவத்திலே அவன் அந்த கிளைமேக்ஸை பெறுகிறான். அதுதான் 11வது வசனம். 11வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இதை நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அதை படிக்கும்போது, தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை அப்படியே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இங்கிலீஷ்ல அபவுட் காட் அப்படிங்கிற மாதிரி அது தோன்றும். ஆனால் அது அல்ல. அதுல கொஞ்சம் மாற்றத்தை நாம் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் ஆங்கில வேதாகமத்திலே மிக தெளிவாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து ஒரிஜினலா என்னன்னா, நாம் தேவனிலே மேன்மை பாராட்டுகிறோம், அல்லது தேவனிலே மகிழ்கிறோம். ரிஜாய்சிங் இன் காட், ஜாய் இன் காட். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். ரிஜாய்ஸ் இன் காட் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது தேவன் கொடுக்கிற அந்த கட்டளை, ரிஜாய்ஸ் இன் காட். அல்லது ஐ திங்க் தம்பி ஜாஷுவா அதை மென்ஷன் பண்ணாங்க, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த நித்தியமான அந்த தேவனாகிய கர்த்தர், அதரிசனமான இந்த தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட உள்ள ஃபெலோஷிப், ஐக்கியம், லவ் ரிலேஷன்ஷிப், அதுதான் அது குறிக்கிறது. மேன்மை பாராட்டுகிறோம். க்ளோரி,
அருமையானவர்களே, நாம் எம்பிடிசி படித்த எல்லாருமே நாம் அறிந்திருக்கிறோம் இந்த வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம் என்பதை குறித்து. ஸோ அந்த வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசத்தினுடைய முதலாவது கேள்வி, அது கேள்வி பதில் என்கிற அந்த மெத்தட்ல திருச்சபையினுடைய அடிப்படையான விசுவாசங்களை அதுல நம்ம படிக்க முடியும். அதுதான் அந்த வெஸ்ட்மினிஸ்டர் கேட்டகிசம். அந்த கேட்டகிசத்துல முதலாவது கேள்வி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அறிந்திருந்தால் அதை நாம ரிவைஸ் பண்றோம், திருப்பியும் நம்ம அதை பார்க்கிறோம். இல்லாட்டா அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கேள்வி என்னவென்றால், வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனிதனுடைய தலையாய அல்லது மனிதனுடைய மிக உன்னதமான அல்லது முதலாவது டியூட்டி என்ன, அல்லது முதலாவது அவனுடைய பொறுப்பு என்ன, அல்லது மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? அதுதான், மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்றால், டு rejoice in God, அல்லது என்னன்னா to glorify God and to enjoy him. ஏசாயா 43:7 நாம வாசிக்கிறதன்படி அவரை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் நம்மை படைத்திருக்கிறார், அல்லது அவருக்கென்று படைத்திருக்கிறார். ஸோ சீஃப் எண்ட் ஆஃப் மேன், அல்லது மனிதனுடைய மிக முக்கியமான நோக்கம், மனிதன் படைக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், தேவனை மகிமைப்படுத்த அல்லது தேவனிலே மேன்மை பாராட்ட, தேவனிலே மகிழ, தேவனிலே மாத்திரம் மகிழ்ந்திருக்க. So to glorify God and enjoy him. அதைத்தான் ஜான் பைப்பர் இதை எழுதினவர்கள் மீன் பண்ணது என்னன்னா, glorifying God by enjoying him அப்படின்னு மாத்தினார். அப்படிதான் அவங்க மீன் பண்ணி இருக்கிறாங்க. அதுதான் சரியானது என்று. அதாவது தேவனை நாம் தேவனிலே நாம் மகிழும் போது, தேவனிலே மாத்திரம் நாம் மகிழும் போது, உன்னதமான மகிழ்ச்சியாக தேவனை நாம் கொள்ளும் பொழுது, அல்லது அவரை நாம் மேன்மை பாராட்டும் போது, அவரிலே நாம் மேன்மை பாராட்டும் போது, என்னிலே அல்ல அவரிலே மேன்மை பாராட்டும் போது, அவரிலே நான் மகிழும் போது அவர் மகிமைப்படுகிறார் என்கிற காரியம். ஸோ நேற்று நம்ம பார்த்த அந்த C.S. லூயிஸுடைய கொட்டேஷனையும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது முக்கியம். ஏனென்றால் மனிதனுடைய பிரச்சனை என்னவென்றால், we are too easily pleased. அதாவது நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், மனிதர்களாகிய நாம் வெகு எளிதிலே நாம் சாட்டிஸ்ஃபை ஆகி விடுகிறோம். வெகு எளிதிலே அற்பமான காரியங்களினாலே மகிழ்ச்சி அடைந்து விடுகிறோம், அதோடு லிமிட் பண்ணி விடுகிறோம். அதான் நமக்கு பிரச்சனை. நாம் உன்னதமான காரியங்கள் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் போது, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த மகிமையான அதரிசனமான தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவரிலே மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது என்று நமக்கு ப்ராமிஸ் பண்ணப்படும் பொழுது, நம்ம ஸ்ட்ராங் டிசைரோடு அதை தேடுவதில்லை. அதை அவர் கொடுத்திருக்கிற அந்த இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா, சாக்கடை தண்ணீரை கொண்டு அழுக்கான மண்ணை வைத்து கேக் செய்து விளையாடி கொண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு குழந்தை. அவனை கூப்பிட்டு, நான் உனக்கு ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போய் ஹவாயில ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப அழகான கடற்கரை மணல், தெளிவான கடற்கரை, அழகான நீல கலர், பச்சை கலர், அந்த கடற்கரையின் ஓரத்துல நிறைய மண் இருக்கு, அதுல நீ விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணனா, அவன் கையை தட்டி விட்டு, எனக்கு இந்த சாக்கடையில நான் விளையாடுறது போதும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்முடைய மனோநிலை அப்படித்தான் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் இன்னும் கெஞ்சுதே என்று சொல்லும் போது, பரிசுத்த ஆவியான ஒரு அற்புதத்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தாவிட்டால் அது நம்மளே நடக்காத ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில் உள்ள இந்த பைபிள் ஸ்டடிலையும் சரி, நமக்கு தொடர்ந்து இந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த தத்ரூபமான அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஸோ இதை நடைமுறையாக சங்கீத புஸ்தகங்களிலே சங்கீதத்தை பாடினவர்கள் எல்லாருக்குமே தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஜாய்
இஸ் காட். தேவன் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இன்பமாக இருந்திருக்கிறார். ஒரு இந்த தேவனிலே மேன்மை பாராட்டுதல் என்பதற்கு கிளாசிக்கலான ஒரு 3 வசனங்களை நாம முதலாவது வாசிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 33வது அதிகாரம் அல்லது 33வது சங்கீதம் 33 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 33 1-2-3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமம் இருக்குமானால் திறந்து நீங்கள் பாருங்கள். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள். அந்த ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தையும் நம்ம நினைவு கூறலாம். அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய 70 சீஷர்களையும் 2 பேராக அனுப்பும்போது, இதில் நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு காரியம் தான். ஆனாலும் லேசா அதை நினைவு கூர்ந்து விட்டு இந்த வசனங்களை வாசிக்கலாம். அந்த 2 பேராக ஊழியத்துக்கு அனுப்பி அவங்கெல்லாம் திரும்பி வர்றாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா வராங்க. ரொம்ப விந்தை உணர்வோடு, வியப்புணர்வோடு, ரொம்ப மகிழ்ச்சியாக, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு வந்து அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு. ரொம்ப அழகான ஒரு பேசேஜ்ல, ஆவிகள் உங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லுவார். சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன், இதோ சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், சாவுக்கேதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படி சாத்தான நீங்க மேற்கொள்வதற்கு அல்லது சாத்தான நீங்க துரத்துறதுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான டெமான்ஸ்ட்ரேஷன், பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணது உங்களுக்கு அது உங்களுடைய ஊழியத்தில் நடந்தது உங்களுக்கு இவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்குதுல்ல, இன்னும் பெரிய வல்லமைகளை நான் வந்து ரொம்ப எளிதா உங்களுக்கு தந்துருவேன். ஆகிலும் பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிற, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல், ரொம்ப அழகா டீச் பண்றாரு. let not your joy be in this. அதை தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுகிறார்கள் என்றால், சக்சஸ் இன் மினிஸ்ட்ரி. ஆக்சுவலா அதையுமே நம்ம எந்த கேட்டகரியில சேர்க்கலாம்னு சொன்னா, இந்த அழுக்கு தண்ணியில சாக்கடையில அந்த கேக் செய்து விளையாடுறான்ல, அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய ஊழியத்தையும் அந்த மாதிரி மாற்றி விடுகிறோம். ஊழியத்திலே 2 பகுதிகள். ஸோ ஒன்று நம்ம விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு செய்கிற பகுதிகள் இருக்கின்றன ஊழியத்திலே. அதே நேரத்திலே அநேக பகுதிகள் அல்லது பெரும்பாலான பகுதிகள் எப்படிப்பட்ட காரியங்கள், அதை நாம் எப்படி மாற்றி விடுகிறோம் என்றால், அந்த அற்பமான சந்தோஷங்களாய் மாற்றி விடுகிறோம். அதுதான் இங்க சீஷர்கள் செஞ்சாங்க. ஸோ அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார், அப்போ இதிலே உங்களுடைய சந்தோஷம் இருக்க வேண்டாம். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் இதை இன்டர்பிரட் பண்ணும்போது, ஊழியத்திலே சக்சஸ் இன் மினிஸ்ட்ரி, பிசினஸ்ல வெற்றிகரமான ஒரு பிசினஸ், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, நாம் செய்வது எல்லாமே நல்ல சக்சஸ்ஃபுல்லாக மாறுகிறது. பணம், நம்முடைய வேலையிலே வெற்றி, வேலையிலே ப்ரமோஷன், இப்படிப்பட்ட காரியங்கள். இயேசு அதை தான் தெளிவாக சொல்கிறார். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக அல்லது உங்களுடைய இந்த உலகத்திலே சரீரப்பிரகாரமான காரியங்களிலே உங்களுக்கு கிடைக்கிற இந்த வெற்றிகளின் நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படாமல், அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறார், எதுல சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றாரு. எதுல சந்தோஷப்படணும்? பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். So these are all weightier things. Heaven, அங்கே வாசம் பண்ணுகிற தேவன், அங்கே இருக்கிற குமாரனா இயேசு கிறிஸ்துனுடைய எல்லையற்ற மகிமை, பரிசுத்த ஆவியானவர், இவைகளெல்லாம் weightier things. இதிலே மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல அதை தொடர்ந்து வருகிறது. அவர் தாமே அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார். அந்த வேளையில் இயேசு ஆவியில் களி கூர்ந்து, he began to
என்ஜாய் இன் காட். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பிதாவாகிய தேவன் தாமே அற்பமானவர்களுக்கு, பாலகர்களை போன்றவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தினுடைய அந்த பகுதியை நினைத்து அவர் ஆவியிலே களி கூறுகிறார். ஸோ இந்த வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 33வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஸோ இதுல நீங்க இன்னொரு காரியத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும். ஒரு தடவை நாம அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம்தான் இந்த மேன்மை பாராட்டுதல், இந்த களி கூறுதல், தேவனில் களி கூறுதல், தேவனில் மேன்மை பாராட்டுதல் என்பது அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு மிக மிக இன்றியமையாதது. அல்லது துதி ஆராதனை என்பது இந்த மகிழ்ச்சியோடு கூட ஒன்றிணைந்து இருக்கிறது. இந்த இருதயத்தின் களிகூறுதல், தேவனில் களிகூறுதல், தேவனில் மகிழுதல், தேவனில் மேன்மை பாராட்டுதல் இல்லாதபடி துதி ஸ்தோத்திரங்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்போ சங்கீதம் 34:1வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 2வது வசனம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அதே மீனிங் தான். கர்த்தருக்குள் அங்க களி கூர்ந்தார் என்று 33ல வாசித்தோம். அதே காரியம்தான். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இதே இன்னொரு வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். இங்க ஃபேமஸான அந்த மரியாளுடைய மேக்னிஃபிகட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே. மரியாளுடைய துதி ஆராதனை, அதை தான் இங்க வாசிக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 46-47. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, தேவனில் களி கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம ரோமர் 5வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். ஸோ இந்த மேன்மை பாராட்டுதல் என்பது பாவியாக, ஒன்றுமில்லாதவர்களாக, அல்லது டோட்டலி டிப்ராவ்டாக, முழுவதுமாக சீரழிந்தவர்களாக, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு நாம் அவருடைய சமூகத்தில் வந்தபோது பாவியாகிய நித்திய நரக தண்டனையை சுமந்தவர்களாக வந்த நமக்கு அவர் நம்மை நீதிமான் என்று பிரகடனப்படுத்தின அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம இந்த அதனுடைய ரத்தின சுருக்கத்தை இந்த 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும் நாம பார்க்க முடியும். ஸோ அதை நினைத்து நாம மேன்மை பாராட்டுகிற இந்த காரியம். ஸோ நம்ம அந்த கொட்டேஷன்ல, C.S. லூயிஸுடைய கொட்டேஷன்ல பார்த்தது மாதிரி நாம இந்த அற்பமான காரியங்களிலே எளிதாக மகிழ்ச்சி அடைந்து விடுகிறோம். மேலான காரியங்கள் வாக்கு பண்ணப்படும் போது, மேலான காரியங்களில் மகிழ்ச்சி அடையும்படியான வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படும் போது, அல்லது ஒவ்வொரு நாளும் அந்த ஆஃபர் தேவனால கொடுக்கப்படும் போது, அதை ஏன் நான் நிராகரித்து விடுகிறோம்? எனக்கு வேண்டான்னு நம்ம சொல்றதில்லை. நம்ம வெளிப்படையாக நம்ம அதை ரிஜெக்ட் பண்றதுல அப்படி செய்ய மாட்டோம். ஆனா அதை நாம் உதாசீனப்படுத்தி அதை அதற்கு ஏற்றபடியான டிசைர் நம்மளே உருவாவதில்லை. அப்படிப்பட்ட ஆசை உடையவர்களாக நாம காணப்படுவதில்லை. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் ஒரு 4 காரணங்களை அல்லது 5 காரணங்களை மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்லுகிறார். ஏன் அதை நாம் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் குறிப்பாக பார்க்கிற அந்த நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், இந்த ஒரு போதனையை நாம் அதாவது நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அல்லது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில செய்திருக்கும் போது, அந்த காரியத்தை தேவன் என்னிலே செய்திருக்கும் போது, அது ஏன் அந்த ஆப்டிமம் ஜாயாக மாறுகிறதில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு
இங்கே கருப்பொருள். அதை தான் நாம் சிந்திக்கிறோம். ஸோ 5 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவதாக failure to understand all aspects of the doctrine and contemplate and meditate. அதாவது இந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்கிற இந்த உபதேசத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதும், அதை சரியாக தியானிக்காமல் இருப்பதும், அதை கான்டெம்ப்ளேட் பண்ணாமல் இருப்பதும். அந்த வார்த்தையை நான் ஆங்கிலத்திலேயே பயன்படுத்தினதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் அது அந்த போதனையை அறிந்து கொள்வது அல்ல, அதற்கு மேலானது. அதை தியானிப்பது, மெடிடேட் பண்ணுவது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலானது கான்டெம்ப்ளேட் பண்ணுவது அல்லது பெர்சீவ் பண்ணுவது, அகக்கங்களினாலே பார்ப்பது, பார்த்து கொண்டே இருப்பது. இதை நாம் செய்வதில்லை என்று. சோ முதலாவது அதை புரிந்து கொள்வதில்லை, அதுல ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6வது வசனத்திலிருந்து 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல மிக முக்கியமான எலிமெண்ட்ஸ் அதுல இருக்குது. மிக முக்கியமானது ஒன்று தேவ கோபாக்கினை. சோ இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை தெளிவாக ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சிஸ்டமேட்டிக்கா தேவ கோபாக்கினை 1வது அதிகாரம் தொடங்கி கடைசி வரைக்கும் இந்த தேவ கோபாக்கினை குறித்து மிக தெளிவாக போதிக்கப்பட்டிருக்கிறது. சோ இதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக அவசியம். 2வது, இதுல நம்ம அந்த டோட்டல் டிப்ராவிட்டி, பலனற்றவர்களான, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நிலைமை, இப்படி பல வார்த்தைகள் அதுல பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் உபதேசம் என்று பார்க்கும்போது அந்த முழுமையாய் சீரழிந்த நிலையிலே காணப்படுகிறான் மனிதன் என்பதை குறித்த உபதேசம். ஆங்கிலத்தில் மிக தெளிவாக அழகாக டாக்ட்ரின் ஆஃப் டோட்டல் டிப்ராவிட்டி. முதலாவது டாக்ட்ரின் ஆஃப் the wrath of God, தேவனுடைய உக்ர கோபாக்கினை குறித்த உபதேசம். நல்ல கவனிங்க, நான் எல்லாத்திலையுமே அந்த உபதேசம் என்கிற வார்த்தையை பர்பஸா ஆட் பண்ணி கொண்டு வருகிறேன். 2வதாக டோட்டல் டிப்ராவிட்டி என்கிற உபதேசம், முழுமையாய் சீரழிந்த நிலைமையில மனிதன் காணப்படுகிறான் என்கிற உபதேசம். 3வதாக இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசம். நாம இந்த ஆர்எம்சி சர்ச்ல இந்த இயர் எண்ட்ல நம்ம பார்த்த அந்த தீம், the doctrine of the person and work of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நபர், அவர் நமக்காய் சிலுவையிலே செய்து முடித்த அந்த வேலை என்கிற உபதேசம் என்றே தனியாக இருக்கிறது. And then இந்த ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாக்கப்படுதல் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ ரிடம்ஷன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உபதேசங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். வாரம் இதை குறித்து நாம் சபையிலே உபதேசித்தாலும் இதை முழுமையாக கிராஸ்ப் பண்ணி கொள்ள முடியாது. இதை கிராஸ்ப் பண்ணதான் நாம் அவரிலே மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சீக்ரெட். ஆகையினாலே தான் மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், நான் வாரம் என் திருச்சபையிலே என்னுடைய மக்களுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபேத் என்பதை மாத்திரம்தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்கிற காரியத்தை தான் நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்கிறார். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்வோமே. 2வது, அந்த மெடிடேஷன், கான்டெம்ப்ளேஷன் அல்லது தியானித்தல், தொடர்ந்து அதை மனதிலே வைத்திருத்தல் என்கிற காரியம். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஆனால் இதை எவ்வளவு தூரம் எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று தெரியல. நானும் அதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளுகிறேன். அதை ஆண்டவருடைய கிருபையினால பிராக்டிஸ் பண்ண முயற்சி செய்கிறேன். அதுல உள்ள பலன்களை நான் நன்றாக ஆண்டவருடைய கிருபையினாலே அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆர்எல்டிஸில் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே நான் சொன்னேனான்னு தெரியல, ஒரு கம்ப்யூட்டரை பயன்படுத்துறது மாதிரி நம்முடைய மைண்ட். ஸோ இந்த உபதேசம் என்று சொன்னேன் அல்லவா, இந்த உபதேசம் என்கிற வார்த்தைக்கும் நம்முடைய மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு.
ஸோ உபதேசம் என்பது போதனை, இதை குறித்த இன்ஃபர்மேஷன், இதை நாம் மனதிலே பெற்றுக்கொள்ளுகிறோம், மனதிலே அதை வைக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. ஸோ கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிற எல்லாருக்குமே நமக்கு தெரியும், எல்லாருமே நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபெமிலியரைஸ் ஆனவங்க தான். ஸோ அதில் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு விண்டோ திறக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த விண்டோ திறந்து அதில் நம்ம கொஞ்சம் டைப் பண்ணிட்டு இருக்கிறோம், அல்லது அதை அந்த அந்த பர்டிகுலர் விண்டோவில் சில வேலைகளை செய்கிறோம், படிக்கிறோம். அப்புறம் இன்னொரு விண்டோ திறக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதை மினிமைஸ் பண்ணுறோம். அந்த மெயினாக ஃபஸ்ட்டு திறந்ததை மினிமைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விண்டோவில் ஒர்க் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுருந்ததை எப்போ வேணாலும் அதை நம்ம அந்த மெயின் விண்டோவை ஆக்கலாம். அதே மாதிரி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சுவிசேஷத்தினுடைய, அல்லது வேற ஒன்றும் இல்லை, சுவிசேஷத்தில் இது வந்து ஒரு பேக்கேஜ் ஆஃப் டாக்டரின்ஸ் மாதிரி. இது எப்போதுமே நம்முடைய மனதை நிரப்பி இருக்க வேண்டும். அது மனதை நிரப்பி இருக்கும்போது காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒரு விண்டோ அல்லது ஒரு பார்ட் ஆஃப் திஸ் காஸ்பல் வந்து நமக்கு நேச்சுரலாகவே அது பாப்பப் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா நம்ம காலையில் மெடிடேட் பண்ணும்போது அதை ஹைலைட் பண்ணி நம்ம பார்ப்போம் இல்லையா, அதை அப்படியே விட்டுற வேண்டாம். இது வந்து நான் நடைமுறையாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இதோடு இணைத்து, இந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸுடைய அந்த பாயிண்டோடு இணைத்து சொல்ல முயற்சி செய்கிறேன். ஸோ அதில் என்ஜாய் பண்ணும்போது, அதுக்கு பிறகு நீங்கள் வேலைக்கு செல்லும்போது அல்லது ரெஸ்ட் ரூம் போகும்போது, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது, அது வந்து பேக் ஆஃப் த மைண்ட் அது இருக்கட்டும், மினிமைஸ் ஆகி மாத்திரம் இருக்கட்டும். அதை அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போனோம்னாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ மைண்டில் இதை வந்து திருப்பியும் அதை கொண்டு வரலாம். அந்த மினிமைஸ் பண்ணினதை மெயின் விண்டோவாக கொண்டு வந்துடலாம். ஸோ சாப்பிடும்போது சாப்பாட்டில் நம்ம முழு கவனத்தை செலுத்துகிறோம். அதுக்கு பிறகு நம்ம அந்த கை கழுவ போகும்போதோ ஏதோ ஒரு இடைவெளி வரும்போது அதை திருப்பியும் அதை எடுக்கலாம்னு சொன்னால், அந்த மெயின் விண்டோ ஆக்குறது மாத்திரம் இல்லை, அதனுடைய ஃபர்தர் இன்சைட் என்ன அப்படின்னு சொல்லி அது இன்னொரு இன்சைட் ஆண்டவர் கொடுப்பார். ஸோ நீங்கள் அதில் சீரியஸாக இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே இது இப்படி இருக்கிறதுனால தான் இது இப்படி இருக்கும், இந்த வசனத்தோட இது தொடர்புடையதாக இருக்குதோ அப்படின்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு ஒரு புது இன்சைட்டை கொடுக்கும். அந்த புது இன்சைட்டுக்குள்ள நீங்க வரும்போது அந்த காலையில டிவோஷன்ல பெற்றுக்கொண்ட அந்த ஜாய் டபுள் ஆகிறத நீங்க பார்க்க முடியும், இன்னும் பெருகிறத பார்க்க முடியும். ஸோ அது எப்போதும் அப்படியே அதே மாதிரி நீங்க இடைவெளி எப்பொழுதெல்லாம் கிடைக்குதோ, மத்தியான டைமும் சரி, எப்பவுமே அந்த மெயின் விண்டோவை மினிமைஸ் ஆக்கி வச்சிருந்த மெயின் விண்டோ ஆக்கி திருப்பியும் மினிமைஸ் பண்ணி அப்படி சாயங்காலம் அந்த நாளை முடிக்கும்போது அந்த பர்டிகுலர் தாட், காலையில் ஆரம்பித்த அந்த மகிமையான சிந்தனை அதில் நிறைய ட்ரெய்லர் மாதிரி நிறைய ஒட்டி கொண்டு இருந்திருக்கும். அநேக ஜாய்ஸ், அநேக மகிழ்ச்சிகள் அதில் ஒட்டிக்கொண்டே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஸோ இந்த ட்ரூத் ஆக்சுவலி நாம் அருமையானவர்களே, தேவனில் கொண்டாடுதல், தேவனிலே மேன்மை பாராட்டுதல் என்பது, அதை இன்னொரு வேர்ஷன்ல நாம் சொல்வோமே ஆனால், அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் அவரை நேசித்தல். அப்படி அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் நேசிக்க வேண்டுமானால் மனசு அல்லது மைண்ட் வந்து ஃபுல்லா அவரை குறித்த சிந்தனை மாத்திரம்தான் இருக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை நான் சொல்லும்போது ரீசெண்டாக எங்கேயோ ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது, அப்படின்னா நம்ம குடும்பத்தை குறித்து சிந்திக்க வேண்டாமா, வேலையை குறித்து சிந்திக்க வேண்டாமா, அப்படிதான் நம்முடைய இருதயம் நேச்சுரலாக கேள்வி கேட்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நாம் அவரை மகிமைப்படுத்த படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய மனது முழுசும் அவரை குறித்த சிந்தனையால் மாத்திரம் நிரம்பி இருக்கணும். என்னுடைய இருதயம் முழுமையாய் அன்பு கூறும்படியாய் அவருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இதை நம்ம செய்தோம்னா, நம்முடைய குடும்பத்துல நம்முடைய மனைவியை நேசித்தல், மனைவி கணவனை நேசித்தல், குடும்பமாக நான் பிள்ளைகளை நேசித்தல், என்னுடைய வேலைக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே விக்கிரகமாக்காதபடி சரியானபடி அவைகளை நேசிக்கவும், சரியான நேரம் கொடுக்கவும், சரியான படி அவர் அந்த கவனம் செலுத்துவதற்கும் ஏதுவானதாக இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்டா அதை பண்ண முடியும். நம்முடைய வேலையில எஃபெக்டிவா இருக்க முடியும். அதாவது சொல்வதனுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். என்னுடைய மனது முழுமையாக இந்த ரட்சிப்பின் உபதேசம், தேவனை குறித்த காரியத்தினால் நிரம்பி இருக்கும்போது, என்னுடைய இருதயமும் அவரை குறித்த அன்பினால் நிரம்பி இருக்கும்போது, என்னுடைய வேலையை நான் ரொம்ப எஃபெக்டிவா செய்ய முடியும். என்னுடைய குடும்பத்தோடு ரொம்ப எஃபெக்டிவா அன்பின் உறவை நான் கொடுக்க முடியும், நான் அனுபவிக்க முடியும். இதை உணர்ந்து கொள்ள அரிய பரிசுத்த ஆவியானவர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸுடைய கருத்து என்னவென்றால், இந்த காரியம், அதாவது இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்கிற அந்த உபதேசத்தை சரியாக புரிந்து கொள்ளுதலும், அதனுடைய எல்லா ஃபேசட்ஸையும் சரியாக புரிந்து கொள்ளுதலும், அதையே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருத்தலும், மெடிடேட் பண்ணுவதும், கான்டெம்ப்ளேட் பண்ணுவதும் குறைவுபடுவதனாலே நாம் அவரிலே மகிழ்ச்சியா இருக்க முடிவதில்லை என்கிற காரியம். ஸோ அந்த காரியத்தை ரெக்டிஃபை பண்ண பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் போது அதை நாம் ஓவர் கம் பண்ணுகிறோம். ஸோ ரெண்டாவது என்னன்னா, ரிலையிங் ஆன் அவர் ஓன் குட் ஒர்க்ஸ். அதாவது ரிலையிங் அல்லது டுவெல்லிங், நம்முடைய நற்கிரியைகள், நாம் செய்யும் கிரியைகளை சார்ந்திருத்தல், அல்லது நாம் செய்யும் நற்கிரியைகளை சார்ந்திருத்தல், அல்லது நாம் செய்த நல்ல காரியங்களை எண்ணிக்கொண்டு வாழுதல், அல்லது நாம் செய்த நற்கிரியைகளை அதிகமாக மனதிலே ஹைலைட் பண்ணி பார்க்கிறது. அருமையானவர்களே, இது நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள். நான் என்னை பர்சனலா அதிகமாய் சோதித்து பார்த்திருக்கிறேன் இந்த ஏரியால. ஏனென்றால் யார் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏதோ ஒரு நல்ல பியூரிட்டன் தேவனுடைய மனிதன் தான் சொன்னதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை பிராக்டிக்கலா ஆராய்ஞ்சு பார்த்தேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம சும்மா இருக்கும்போது, அல்லது நமக்கு வேலையின் மத்தியிலே இடைவெளி கிடைக்கும் போது, கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் போது, நாம் அமைதலா இருக்கிறது போல தோன்றும் பொழுது, நம்முடைய மனது அதிகமாய் சிந்திப்பது எதை என்றால், நான் செய்த நல்ல காரியங்கள். அதை நினைத்து நாமளே நம்மளை இது நல்லா செஞ்சிருக்கிறோம்ல, இதை அப்படி செஞ்சிருக்கிறோம்ல, இதை இப்படி செஞ்சிருக்கிறோம், இதை நல்லா செஞ்சிருக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க, அவன் நல்லா தான் செஞ்சிருக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட சிந்தனைகள், நான் இதை 20 வயசா இருக்கும்போதே நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இப்படி அது வந்து கொண்டே இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிக மிக கவனமா இருக்காவிட்டால், தேவனுடைய சமூகத்துல வரும்போதும் இது பேக் ஆஃப் த மைண்ட் இருந்தது என்றால், அதான் தம்பி ஜாஷுவா மென்ஷன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த என்னை மேன்மை பாராட்டுதல், என்னுடைய அந்த பாசிட்டிவான காரியங்களை நான் என்னில் தானே மேன்மை பாராட்டும் போது தேவன் மகிமைப்பட மாட்டார். அது 0 ஆயிருது. அந்த மகிழ்ச்சி இருக்கவே இருக்காது. தேவனில் நான் மகிழ முடியாது. தேவன் எனக்காக செய்த காரியங்களிலே மகிழவே முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் அந்த பரிசேயனை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமையிலே அந்த பரிசேயனுடைய காரியம். அவன் சொல்லுகிற காரியம் நமக்கு தெரியும். அவன்
நான் வந்து பரிகாரர், கொலைகாரர், பரிகாரர், விபச்சாரக்காரர் போல இந்த 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 இவனை மாதிரியும் நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போலையும் நான் இல்லை. நான் இதெல்லாம் செய்யறது இல்லை. அதான் அந்த பரிசேயத்துவம் என்று சொல்லலாம். அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுகிறது நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற காரியம். அவங்கள மாதிரிலாம் நான் இல்லை. மற்றவங்களை கம்பேர் பண்றது. நான் ஸோ இந்த இந்த காரியத்தை நான் செய்யறதில்ல, நான் தண்ணி அடிக்கிறதில்ல, நான் அதை செய்யறதில்ல. இந்த வெளிப்படையாக செய்யப்படுகிற பாவமான காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து அது இல்லை, எனக்கு இல்லை இல்லைன்னு சொல்லி நமக்கு நம்மை அறியாமல் ஒரு ஒரு நம்மை பாராட்டுகிற ஒரு காரியம். அப்புறம் நான் வந்து வாரத்திலே 2 முறை நான் உபவாசிக்கிறேன். நான் எல்லாத்திலையும் நான் தசம பாகு கொடுக்கிறேன். நான் ஒழுங்காக ஆராதனைக்கு செல்கிறேன். நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஊழியத்தில் இன்வால்வ் பண்றேன், மிஷனரி காணிக்கை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீஸ் ஆர் ஆல் பாய்சன். ஆனா என்னதான் இருக்கணும் அப்படின்னா, நான் அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். உண்மையா ஒரு 3 வயசு குழந்தை நல்ல ரிஃபார்ம்டு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க விசுவாச பெற்றோருக்கு பிறந்த அந்த 3 வயசு குழந்தை, she has been taught, அவள் போதிக்கப்பட்டிருக்கிறாள். I'm so happy. அந்த 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 குடும்பத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ நாமளும் நம்முடைய ஆர்எம்சி சர்ச்லையும் பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். பிள்ளைகளும் இதை குறித்து போதிக்கப்பட்டிருக்கட்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா பிள்ளைகள் பிறந்த உடனே நீ ரொம்ப ஸ்மார்ட்டு, நீ கியூட்டு, நீ அப்படி இப்படின்னு சொல்றதுனால அதுகளுக்கு ஏற்கனவே தங்களை குறித்த அந்த பெருமை இன்னும் வலுப்பெற்று கொண்டேதான் வருகிறது. மாறாக வாட் அ கிரேட், எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் we are depraved creatures. நாம் முழுமையாய் சீரழிந்த நிலைமையில இருக்கிறவர்கள் என்கிற அந்த உபதேசத்தை பிள்ளைகள் அதிலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் மட்டும் இல்லை, நாம முதல்ல நாம அப்படின்னா என்னது, அது வந்து பிராக்டிக்கலா என்னுடைய இருதயத்துல நான் அதை எந்தெந்த எக்ஸ்பிரஷன்ல எல்லாம் நான் அதை கவனிக்க முடியும், பார்க்க முடியும். பார்க்க என்று என்னை நானே வெறுக்கக்கூடிய காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை வந்து ஜெனரலா செக்குலர் வேர்ல்டுல சொன்னா இது வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதே காரியத்தை தான் ஊழியக்காரங்களும் செய்யறாங்க. அதே காரியத்தை தான் ஊழியக்காரங்களும், ஏன்னா ஊழியக்காரர்கள் எல்லாருமே, பிரசங்கிமார்கள் எல்லாருமே மோஸ்ட்லி இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸா மாறிட்டபடியினால நீ தேவனால் பாராட்டப்படுகிறவன், தேவனுக்கு ரொம்ப நீ ப்ரெஷஸ், அப்படி இப்படி என்று சொல்வதனாலே அந்த உபதேசம் என்னை நானே சீரழிந்தவனாக பார்க்கிற அந்த ஒரு காரியம் என்னிலே இல்லாமல் போக 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 அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபேத் அந்த உபதேசத்தை நம்மளால் முழுமையாக கிராஸ் பண்ணவே முடியாது. மிக மிக முக்கியமான காரியம். The more I understand my own depravity, என்னுடைய சீரழிந்த நிலைமையை நான் எவ்வளவுக்கு அதிகமாக நான் உணர்கிறேனோ அதுவும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். பெருக 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 இப்படிப்பட்ட பாவியையா அவர் ரட்சித்தார், இப்படிப்பட்ட பாவிக்காகவா அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தார், அவருடைய ரத்தத்தை சிந்தினார் என்று நம்ம பார்க்கும்போது நாம் அவரிலே மகிழுகிற காரியம் அமேசிங்காக பெருகுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ 3வது அவர் சொல்லுகிற காரியம், பார்ட்லி லுக்கிங் ஆன் அவர் குட் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து 2வது குறிப்பு முழுக்க முழுக்க ஒரு பரிசேயத்துவம். அவங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. எப்போதும் ஒரு கில்ட், நான் அதை சரியா இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு அந்த பாராட்டுதல் இருந்தாலுமே இதை நான் சரியா செய்யலுமே, இன்னும் அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வும் கூடவே இருந்துட்டு இருக்கும் அந்த பரிசேயத்துவத்துல. அதனால அவங்க மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. ஸோ 3வது வந்து அவங்க ரட்சிக்கப்படும் போது
நான் என்னுடைய நீதி ஒன்றுமில்லை, என்னுடைய நீதி அழுக்கான கந்தை, நான் ஜீரோ தான், நான் முழுமையாக சீரழிந்தவன் தான் என்று தன்னைத்தானே வெறுமையாக்கி ஜீரோ ஆக்கி வருவாங்க. ஆனா வந்த பிறகு என்னுடைய கிரியைகளினாலே நான் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று அதுல ஸ்லிப் ஆயிடுவாங்க. ஸ்லிப்பிங் இன்டு ஒர்க் ரைச்சஸ்னஸ். இப்படிப்பட்டவர்களை தான் ஏராளமாக நாம பார்க்கிறோம். நானும் அப்படிப்பட்டவன். ஆனா நம்ம எல்லாருக்கும் அந்த டெண்டன்சி இருக்கிறது அருமையானவர்களே, இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இராவிட்டால் இது இயல்பாக நாம் இந்த ஒர்க் ரைச்சஸ்னஸ்ல நம்ம போய்விட வாய்ப்புண்டு. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அந்த கலாத்தியர்கள் தான், கலாத்திய திருச்சபை தான். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து அவர்கள் அந்த தங்களுடைய முழுமையான சீரழிந்த நிலைமையை அவர்கள் புரிந்து கொண்டவர்களாக சரியான விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் என்னுடைய சுயமுயற்சியினாலே, என்னுடைய மாம்சத்தின் கிரியைகளினாலே, நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்னால நான் அவரை பிரியப்படுத்த முடியும் என்கிற ஜோனுக்கு அவங்க ஸ்லிப் ஆயிட்டாங்க. அப்படி ஸ்லிப் ஆகும்போது நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும், நான் இந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்பதை நான் பெற்றிருந்தாலும், அதை குறித்து கொஞ்சம் அறிவு இருந்தாலும், என்னாலே முழுமையாக அதை என்ஜாய் பண்ண முடியாது. இந்த தேவனிலே கழிகூற முடியாது, தேவனிலே மேன்மை பாராட்ட முடியாது. இதை குறித்து நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். 3 காரியங்கள். 4வது, லுக்கிங் டூ மச் ஆன் அவர் சின். 2 காரியங்கள் இருக்கிறது அருமையானவர்களே. இதுவும் ரொம்ப ரொம்ப சமீப காலங்களிலே நான் நடைமுறை வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டுபிடித்த ஒரு காரியம் இது. இந்த காரியம் என்ன? என்னுடைய பாவம், இப்போ இதுக்கு முந்தின குறிப்புக்கு இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கலாம், மாறுபட்டது போல இருக்கலாம். ஏன்னா அங்க என்னுடைய டோட்டல் டிப்ராவிட்டியை நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த சாக்கிலே என்னுடைய பாவங்களை அதிகமாக எண்ணி அதிக நேரம் அதிலே டுவெல் பண்ணி கொண்டிருந்தால் நான் தவறு செய்கிறேன். என்ன தவறு செய்கிறேன் என்றால், அருமையானவர்களே, இந்த தேவனில் மேன்மை பாராட்டுகிற இந்த ப்ராசஸ்ல மிக முக்கியமானதும் பிரதிநிதித்துவம் அல்லது முன்னுரிமை பெறும் காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தல். Looking into the glory of Christ, அல்லது person and work of Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நபரையும் அவருடைய வேலைகளையும், அவருடைய மகிமையான அந்த வேலைகள், மகிமையான பர்சன் என்று அவரை பார்க்குதல், அது அவுட்வே பண்ணணும். ஆனால் அதற்கு பதிலாக என்னுடைய பாவங்களை நான் அதிகமாய் பாவங்களை குறித்து சிந்தித்து நான் கில்ட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பேன். நான் அல்லது என்னுடைய பாவங்களை குறித்து நான் அதிகமாய் சிந்தித்து கொண்டு எப்படி செஞ்சுட்டேன் ரிக்ரெட் பண்ணி கொண்டு அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணி கொண்டு இருப்பேன். ஆனால் நான் தேவனை என்ஜாய் பண்ண முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான காரியம். அல்லது இதை குறித்து மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொல்லும்போது, இது கத்தி முனையில் நடப்பது போலதான் என்று. ஒன்று, என்னுடைய முழுமையான சீரழிந்த அந்த நிலைமை, என்னுடைய பாவத்தின் நிலைமை, பாவம் என்னை அந்த இன்டுவெல்லிங் சிட்டி, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த பாவத்தின் தன்மை எவ்வளவா என்னை கொடூரமாக நடத்துகிறது, நான் எப்படிப்பட்டவன் என்றும் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில் அதில் டுவெல் பண்ணாதபடி நாம ரொம்ப அவுட்வே பண்ற மாதிரி அல்லது அதிக கனத்தை வெயிட்ட பெறுகிற விதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அல்லது தேவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த காரியங்களையும் அந்த ஆஸ் அ பர்சன் அவருடைய மகிமையையும் நாம் நோக்கி பார்த்தல் தான், அதுதான் அதிகமாக மிக 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 அதிகமாக இருக்க வேண்டும். அந்த காரியம் இது மிக முக்கியமான காரியம்.
கடைசியாக 5வதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ஃபெயிலியர் டு ரீசன், ஆர்கியூ அண்ட் ட்ரா டிடக்ஷன். இது வந்து முதலாவது குறிப்பை போல தான், கொஞ்சம் வித்தியாசம். இந்த வேத வசனங்களை படிக்கும்போது, மிக குறிப்பாக இந்த சுவிசேஷத்தினுடைய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம படிக்கும்போது, நாம மனதிலே ரீசன் அவுட் பண்ணுகிறது அல்லது தர்க்க ரீதியாக அதை யோசிப்பதும், காரியங்கள் இப்படி இருக்கிறது என்றால் இது நிமித்தமாக இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது, எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதிலிருந்து சில டெரிவேஷன்ஸ், அதாவது மேத்தமேட்டிக்ஸ்ல சில ஃபார்முலாஸ்ல டெரிவேஷன்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ இது இப்படி இருக்கிறதுனால, இந்த காரியம் இப்படி இருக்கிறபடினாலே லாஜிக்கலி நம்ம பார்த்தா இதன்படி இந்த காரியம் எனக்கு பலாபலனாக கிடைக்குது. ஸோ இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல 11 வரைக்கும் நம்ம படிக்கும் போதே நம்ம பார்த்தது எல்லாமே நிறைய ரீசனிங்கும், ஆர்கியூமெண்ட்ஸ், டிடக்ஷன்ஸ். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிற காரியம், அந்த அவருடைய தேவன் தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் என்றால், இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்றால், அவர் கோபாக்கினையிலிருந்து நம்மை ரட்சிப்பது மிகவும் அதிக நிச்சயம் அப்படிங்கிறது ஒரு டிடக்ஷன் தான். ஸோ இப்படி நம்ம ஒரு பகுதியிலே வாசிக்கிற அந்த வசனத்திலிருந்து இன்னொரு பகுதியை இணைத்து, இது நிமித்தமாக எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று அந்த ரட்சிப்பினுடைய ஆசீர்வாதங்களினுடைய வெவ்வேறு அந்த சைடையும் நம்ம வந்து தர்க்க ரீதியாக யோசித்து இருத்தல் முதலாவது பாயிண்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதை ரொம்ப தனியா பிரிக்கணும்னு கூட இல்லை. ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ இப்படிப்பட்ட இந்த காரியங்களை நாம் பிராக்டிக்கலாக, நடைமுறையாக செய்வது நிமித்தமாக இந்த மனிதனுக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற அந்த முதலாவது உத்தரவாதம், the purpose for which man is made, to enjoy God, தேவனிலே மகிழுதல், கிறிஸ்துவிலே மகிழுதல் என்கிற அந்த கொட்டேஷன்ல நம்ம பார்த்த மாதிரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம இந்த உலகத்தினுடைய அற்ப காரியங்களின் மகிழ்ச்சியிலே நம்ம ஃபிக்ஸேட் ஆக மாட்டோம். மாறாக நாம் இந்த உலகத்திலே நம்மை நாமே மறந்தவர்களாக, நம்மை நாமே வெறுத்தவர்களாக, அந்த நேற்று ஒரு வார்த்தை நான் பயன்படுத்தினேன் என்று நினைக்கிறேன், செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பதாக இருந்த நிலைமையிலே தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்பதை உணராமல் இருந்தார்கள். ஓ, வாட் a glorious blessed position it is. நான் பாவிதான், ஆனாலும் என்னுடைய அந்த பாவத்தை நான் மெடிடேட் பண்ணி என்னில் தானே, என்னை குறித்த சிந்தனைகள், என்னை குறித்த காரியங்களிலே நான் மூழ்கி இருத்தல் அல்ல, மாறாக என்னை நான் மறந்து விடுதல். பிள்ளைகளை, இதை குறித்து மார்ட்டின் லாய்ட் சொல்லும்போது மிக மிக அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு நார்மல் டோன்ல, ஒரே டோன்ல தான் பேசிட்டே இருப்பார். சில வேளைகளிலே மிகவும் ஆக்ரோஷமாக பேசுவதை பார்க்க முடியும். ஸோ இந்த காரியத்தை பேசும்போது அவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னுடைய சபை விசுவாசிகளே, நீங்க என்ன இந்த புல்பிட்ல சுய பரிசோதனை செய்யுங்கள் என்று, அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், உங்களுடைய பாவங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று நான் அடிக்கடி பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அதே மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், அதே நான் தான் மிகவும் ஆக்ரோஷமாக சொல்லுகிறேன், இந்த காரியம் மிகவும் நல்லது, ஆனால் அது இந்த 4வது குறிப்பில் நான் சொன்னது போல, இந்த என்னுடைய பாவங்களிலே டுவெல் பண்ணி கொண்டு அதை அவுட்வே பண்றது மாதிரி, அதிலே அதை முக்கியத்துவப்படுத்துவது போல அதிலே இருந்து விடுவது மிகவும் ஒரு ஒரு கொடூரமான காரியம், அல்லது தேவனிலே மகிழுவதை மிகவும் அதிகமாய் தடை செய்கிற காரியமாய் இருக்கிறது. ஸோ அதை செய்யாதிருங்கள் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே நமக்கு இந்த கிருபைகளை கொடுத்து வருகிற நாட்களிலே
நான் நேற்று சொன்னது போல இது என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த ரோமர் 5:1 முதல் 10-11 வசனங்கள் அடங்கிய இந்த காரியங்கள் ஒரு ஏட்டு சுரக்காவாய் அல்லாதபடி நம் அன்றாடகம் மொமெண்ட் பை மொமெண்ட் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கிறிஸ்துவிலே மேன்மை பாராட்டுகிற, கிறிஸ்துவிலே மகிழுகிற அந்த மகிழ்ச்சியிலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, let us not settle with the ஸ்மால் பெட்டி ஜாய்ஸ், சிறிய சிறிய மகிழ்ச்சிகளிலே, சந்தோஷங்களிலே நாம் மூழ்கி விடாதிருக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த சந்தோஷம் மிகவும் முக்கியம். ப்ளீஸ் அகெயின் இந்த முடிக்கும் போது நம்மை நாமே கேட்டு பார்ப்போம், am I really joyful? அது மிக முக்கியமான ஒரு காரியம். This joy is mandatory. It's not optional. இந்த மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள் என்பது, அல்லது சந்தோஷமாயிருங்கள் என்பது, முடிஞ்சா சந்தோஷமா இருப்பேன், இல்லைன்னா இல்லை, அப்படி சொல்ல முடியாது. This is very crucial. Are you joyful? Am I joyful this evening? அல்லது என்னுடைய அந்த மகிழ்ச்சி கிளாக் ஆயிருக்கா, ஃபாகியா இருக்குதா? இந்த மாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ஃபாகெல்லாம் எடுத்து விட்டு அந்த மகிழ்ச்சி, அன்பு என்கிற ஜுவாலை போல அன்பு ஜுவாலித்து எரியவும், மகிழ்ச்சி அனல் விட்டு எழும்பத்தக்கதாகவும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஓற்று தம்பி ஜாஷுவா. தேங்க்யூ அங்கிள். ஸோ ஆண்டவர் எப்பேற்பட்டதான ஒரு மனிதர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு என்ன நோக்கத்தோடு கூட தேவன் மனிதனை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நாம அவருடைய மகிமையிலே களி கூறும்படிக்கு, அவரிலே திருப்தி ஆகும்படிக்கு தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் நாமோ நம்மையே பார்க்கிறவர்களாக, அதிலே நொந்து கொள்கிறவர்களாக, அல்லது அதிலே மேன்மை பாராட்டுகிறவர்களாக நம்ம வாழ்ந்து ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ எப்படியாக அந்த ஆதாம் ஏவாள் அந்த செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்ற அந்த பாவம் அவர்களை நுழைவதற்கு முன்னதான அந்த நிலை, அந்த செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அண்ட் ஆல்வேஸ் லுக்கிங் இன்டு காட் or always looking into Christ. So அந்த இனிமையான அந்த மதியான குளிர்ச்சியான வேளையிலே எப்பொழுது தேவன் வருவார், எப்பொழுது நாம் அவரை கூட சந்தோஷமாய் இருப்போம் அப்படின்ற அந்த காரியம், அண்ட் எப்பொழுதுமே அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிறைந்தவர்களாக இருந்த அந்த வாழ்க்கை, அதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகிறார். ஸோ வித் அ கிரேட்ஃபுல் ஹார்ட் நாம எப்பொழுதும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்து அதே நேரத்துல அவரிலே மகிழத்தக்கதான ஒரு வாழ்க்கைக்கு நேராக தான் நம்ம தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த C.S. லூயிஸ் நேத்து அங்கிள் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், சில வாரங்களுக்கு முன்பதாக நான் அந்த கோட்டை நானும் பார்த்தேன். இந்த ஜாய் in God is the serious business in heaven. So பரலோகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை அப்படின்னா என்னன்னாக்கா, நாம தேவனுக்குள்ளார சந்தோஷமா இருக்கிறது தான். தேவனுக்குள்ளார அல்லது தேவன் மேல சந்தோஷமா இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சீரியஸ் பிஸ்னஸ். அது இங்கேயே இந்த பூமியிலேயே நமக்கு ரட்சிப்பின் மூலியமாக நமக்கு அது கிடைக்கிறது. அதுதான் நாம இந்த வேத பகுதியில நம்ம முக்கியமாக அவைகளை நம்ம பார்க்கிறோம். ஸோ எவ்வளவு அழகாக தேவன் தம்முடைய ரட்சிப்பை நமக்காக திட்டம் பண்ணி அதை உருவாக்கி அவைகளை நம்மளிலே உருவாக்குகிறவராக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் நம்மளிடத்துல அவைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ 5 காரியங்கள் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் சொன்ன காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நாம அவருடைய ரட்சிப்பையும் தேவனையும் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதும், அண்ட் அவைகளை
மெடிடேட் பண்ணாம தியானிக்காமல் இருக்கிறதும், அவைகளை நாம வந்து கான்டெம்ப்ளேட் பண்றது, ஸோ அவைகளை குறித்து நம்மளுடைய தொடர் வாழ்க்கையிலே அவைகளை தொடர்பு படுத்தி பார்க்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய காரியங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். அதே தான் இந்த 5th பாயிண்ட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ ரீசனிங் அவுட் out the blessings of the salvation. ஸோ அவைகளை நம்ம தியானிக்காம இருக்கிற காரியங்கள், இந்த 1ம் 5ம் தேவனை குறித்து சிந்திக்காமல் இருக்கிற காரியங்கள். ஆனா அந்த 2, 3, 4 அந்த அது 3மே வந்து வந்து நம்ம ஆதாம் ஏவாள் எப்படியாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். செல்ஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸா இருந்தாங்க. ஆனா நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்கா செல்ஃப் ரிமெம்பரிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆல்வேஸ் ரிமெம்பரிங் செல்ஃப். ஸோ ஒருவேளை நம்ம வந்து ஒருவேளை நம்மளுடைய நற்கிரியைகளை, நம்மளுடைய நல்ல குணங்களை அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிட்டு நம்ம அவைகளை ரொம்ப சிந்தித்து கொண்டிருக்கிறது, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நம்மளுடைய சக்சஸ், இவைகளை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், அல்லது நம்மளுடைய பாவத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், நம்மளுடைய தோல்வியை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள். ஆனா இவைகள் எல்லாமே வந்து கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு நாம இவைகள்ல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்தை நம்ம நினைக்காம, தேவனை நினைக்காம, இயேசுவை நினைக்காம, நம்மளையே நினைச்சு நாம வந்து உருவ குத்தி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். இதுதான் என்னுடைய சமீப கால நாட்கள்ல நடந்த காரியங்கள். ஸோ ஆண்டவர் இந்த காரியங்களை கொண்டு வரும் பொழுது என்னால ரொம்ப ரொம்ப ஈஸியா, ரொம்ப குயிக்கா என்னால என்னுடைய அந்த நிலை, என்னுடைய அந்த ஓன் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், அந்த ஒர்க் ரைச்சியஸ்னஸ் நினைச்சு, அல்லது ஸோ பல காரியங்களை சொல்லலாம். இதுல நம்ம வந்து எப்படி சிக்கி இருக்கிறோம் அப்படின்ற காரியங்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை மிக தெளிவாக அவரிலே சந்தோஷம் கொள்ளும்படிக்கு, அவருடைய அந்த மீட்பின் சந்தோஷம், நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இவைகளை நிறைவேற்றி நம்மை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கை, ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய இருதயங்களை பூரிக்க வைக்கிறது. ஸோ இவைகளை தான் நாம வந்து என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், கான்டெம்ப்ளேட் பண்ணணும், ரீசனிங் அவுட் பண்ணணும். ஸோ இப்பேற்பட்டதான நல்ல வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்வதற்கு டைம் எடுக்கும். ஆனா அந்த சத்தியங்களை நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, மெடிடேட் பண்ணி, கான்டெம்ப்ளேட் பண்ணி, ரீசனிங் அவுட் பண்றதுக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. நம்மளுடைய பாவங்களை குறித்து நாம வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சிந்திக்க வேண்டும். ஆனாலும் அதுல டுவெல் பண்ணி அதுலயே நாம வந்து மூழ்கி இருக்கத்தக்கதாக பிசாசு நம்ம இடத்துல அதை தான் செய்வான் எப்பொழுதுமே. ஸோ நாம அதுல இருந்து வெளியே வரக்கூடாதபடிக்கு நாமளைய வந்து குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். ஆனா சத்தியமானது நம்மை விடுதலையாக்குகிறதாக இருக்கிறது. ஸோ தேவனுடைய சத்தியம் நம்மளை விடுதலையாக்குறதாக இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த சத்தியத்தை நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். ஸோ நாம அவரையே சார்ந்து இருப்போம். இந்த வேளையிலையும் நாம வசனத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஃப்ரெடி, ஜெபிக்க முடியுமா? ஓகேண்ணா. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மலை வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா, உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆண்டவரே பிரதான நோக்கம் ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே களி கூறுகிறது ஆண்டவரே. பரலோகத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அதே தான் ஆண்டவரே செய்யும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே அப்பா படைத்து வைத்திருக்கிறீர் சுவாமி. அப்பா, அந்த நாளிலும் கூட ராஜா ஆண்டவரே அப்பா, நீர் எவ்வளவு மகிமையை புரிந்தின தேவன், நீர் எவ்வளவு ஆண்டவரே மகிமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ஆண்டவரே. பாவிகளும் துரோகிகளுமாக இருந்த எங்களை ஆண்டவரே அப்பா உம்மோடு கூட ஒப்புரவாக்கி ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நாங்களும் இருந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமையை அனுதினமும் கண்டு ஆண்டவரை உம்மை துதிக்கும்படிக்கு, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படிக்கு ஆண்டவர் நீர் சித்தம் உள்ளவராக இருக்கிற அப்படின்னால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பேற்பட்ட ஆண்டவரே காரியத்தை நீர் செய்திருக்கிறீர். அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தராக நீர் இருக்கிறீர். ஆனாலும் சுவாமி ஆண்டவரே எங்களால் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை கண்டு உம்மிலே களி கூற முடியாதவர்களாக
ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடித்திருக்கிற ஆண்டவரே அந்த மகா பெரிய ரட்சிப்பை ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் காரியங்களை நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து ஆண்டவரே அதிலே களி கூற முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிற எங்களுடைய நிலையை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கிரியைகளிலே களி கூறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே நீர் செய்து முடித்திருக்கிற ஆண்டவரே அப்பா காரியத்தை எங்களால் உணர முடியாதவர்களாக, அதை ஆண்டவரே தெளிவாக புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, நாங்க உங்களையும் ஆண்டவரே சரியா புரிஞ்சு கொள்ள முடியல. ஆண்டவரே நீர் செய்திருக்கிற காரியங்களையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இருந்து கொண்டிருக்கிற நிலையை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, நாங்க ஆண்டவரே அநேக நேரங்களில் எங்களை பார்த்து எங்களுடைய நிலையை கண்டு ஆண்டவரே அப்பா அந்த குற்ற உணர்வினாலே நாங்கள் ஆண்டவரே அதிலே மூழ்கி போனவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உண்மையிலே களி கூற முடியாதபடிக்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தடுக்கிறதாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது சுவாமி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆண்டவரை ஆழமாக அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே இந்த உபதேசங்களிலே நாங்கள் வளரும்படிக்கு எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக ராஜா. இன்னும் ஆழமாக ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆழமாக நாங்களும் அறிந்து கொள்ளுகிறதன் மூலமாகவும் இன்னும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆழமாக உம்முடைய ஆண்டவரே கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதன் மூலமாகவும் இன்னுமாக உம்மை நாங்கள் அன்பு செலுத்தவும் உம்மை நெருங்கி சேரவும் ஆண்டவரே உம்மை வாஞ்சிக்கவும் உண்மையிலே களி கூறவும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் அநேக சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. வேதத்திலே எப்படியாக ஆண்டவரே உண்மையிலே களி கூர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு களி கூறுதல் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கத்தக்கதாக ஆண்டவர் நாங்கள் இன்னுமாக உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு அனுதினமும் எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளுவீராக சுவாமி. ஆண்டவரே வேதத்திலே ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படிக்கு ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதெல்லாம் வேதத்தை திறக்கிறோமோ ஆண்டவரே அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மை காணத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய கண்களை நீர் திறந்தருள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. இது எங்களால கூடாத காரியம் ஆண்டவரே. அப்பா நாங்க ஆண்டவரே ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதை அப்படியே செய்யற காரியம் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டாவிட்டால், நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டாவிட்டால் ஆண்டவரே எங்களால் எதையுமே ஆண்டவரே அப்பா வேதத்துல அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அப்பா அந்த மலை வேளையில நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது உம்முடைய ஆண்டவரே அப்பா நீர் செய்து முடித்திருக்கிற அந்த காரியம் எங்களுக்கு முன்பாக அது ஆண்டவர் நினைப்பூட்டப்படவும் அதன் மூலமாக நாங்கள் உண்மையிலே களி கூறுவோம். ஆண்டவரே எங்களுக்கு நீர் அனுதினமும் கிருபை செய்யணுமா கெஞ்சுகிறோம். கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிரேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் சொல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஃப்ரெடி. ஸோ இந்த சத்தியத்துல நம்ம தொடர்ந்து வளருவதற்கு நம்மளும் முயற்சி எடுக்கலாம். நம்மளுடைய குடும்பத்தினரும் நம்மளுடைய சபையில இருக்கிறவங்களும் நம்மளுடைய உறவினர்களும் இந்த சத்தியத்துல வந்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளரே மகிழத்தக்கதான காரியங்கள் நடக்கும்படிக்கு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம், முயற்சி எடுக்கலாம். இப்பொழுதும் யாருக்காகவும் இந்த காரியங்கள்ல ஆட் பண்ணணும் அல்லது உங்களுடைய சந்தோஷத்தை நீங்க வெளிப்படுத்தலாம் அல்லது உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருக்குமானால் நீங்க அவைகளை நீங்க வந்து இப்போ நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க இது 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 உங்களுக்கான நேரம். அங்கிள் பேசலாம் அங்கிள் பேசலாம். தம்பி இது ஓவரால் பார்க்கும்போது நம்ம ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் கொண்ட அந்த ஃபெலோஷிப்புக்கு மீண்டுமா நம்மளை கொண்டு போகிறது அப்படித்தானே அங்கிள்? எக்ஸாக்ட்லி கரெக்ட் தம்பி. பண்ணாங்களோ அந்த அதுக்குள்ளாக ஆண்டவர் நம்ம மீண்டுமாய் நிற்கிற அந்த காரியம். கரெக்ட் கரெக்ட். அங்கிள் இதுல ஃபோர்த் ஒன்று சொன்னீங்க, என்னுடைய டோட்டல் டிப்ராவிட்டி வந்து நினைக்க வேணாம், அது கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் என்னில் செய்து முடித்த காரியத்தை பார்க்கணும்னு. ஒருவேளை அதையே நான் அதிகமா பார்த்துட்டா இன்னைக்கு இருக்கிற இந்த ஹைப்பர் கிரேஸ் மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா?
எப்படி? தேவன் என்னில் செய்து முடித்த காரியங்களை நான் அதிகமா மிதமிஞ்சி போயிட்டு இன்னைக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம கேட்கிற போல அந்த ஹைப்பர் கிரேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது அதுல ஆம். இம்பெண்டிங் டேஞ்சர் மாதிரி ஏதாவது இருக்கா அதுல? நல்ல கேள்வி தம்பி, நல்ல கேள்வி. ஆக்சுவலா என்னன்னா, இந்த டோட்டல் டிப்ராவிட்டிய அல்லது என்னுடைய அந்த பாவத்தினால முழுமையாய் சீரழிந்த நிலைமைய நான் வந்து அதிகமா யோசிக்க கூடாதுன்னு சொல்லல. அதை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். அதே நேரத்துல என்னுடைய பாவங்களை குறித்த நான் இப்போ இந்த நாட்கள்ல அல்லது நேத்து இன்னைக்கு செய்த பாவங்களை குறித்து ரொம்ப யோசித்து கொண்டிருக்க கூடாதுங்கிறது தான் காரியம். ஸோ ரெண்டாவது, நல்ல கவனிங்க, ப்ராக்டிக்கலான ஒரு காரியம். இந்த இந்த அந்த விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல் என்கிற அந்த உபதேசத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை, அவர் செய்த காரியங்களை அதை மாத்திரம் அதிகமா நம்ம பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணி அவருடைய ப்ரெசன்ஸ்ல அவரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறதுக்கு அல்லது என்னுடைய பாவத்தை குறித்த சரியான உணர்வு அப்பந்தான் வரும். ஆக்சுவலா நான் சொல்றது விளங்குதா? ஆக்சுவலா நம்ம நிறைய வேளையில சில சமயம், ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து டே டைம்ல 10 மணியோ 11 மணி யாரையோ கோபமா பேசிட்டேன், ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து 2 விதத்துல நான் ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, டைரக்டா ஆண்டவரே நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குற ஒரு அப்ரோச். ரெண்டாவது, நான் வந்து நேரடியாக ஆண்டவருடைய அந்த மகிமையான காரியத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை மெடிடேட் பண்ணி அந்த தத்ரூபமாக அவருடைய ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணுகிற ஒரு நேரம் வரும்போது அந்த மகிமையில் நான் செஞ்ச அந்த பாவம் வந்து ஒரு சரியான விதத்தில் நான் அறிக்கை செய்கிறதுக்கு அந்த உடைதலோடு வரும். அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறதுக்கு கொடுக்கும்போது ஏதோ மேற்போக்கா நம்ம பண்ணுவோம், ஆனாலும் அது வந்து ஒரு பாதகமான முறையில் தான் இருக்கும். பட் ஆனால் இது இந்த முறையை கடைபிடிக்கும் போது, அதாவது அந்த தேவன் நியமித்த அந்த காரியம், இயேசு கிறிஸ்துவ நம்ம முதல்ல பார்க்கும்போது, அந்த மகிமையை நாம பார்க்கும்போது, இந்த பாவத்தை சரியான விதத்துல பார்க்கறதுக்கும் சரியானபடி அறிக்கை செய்யறதுக்கும் ரெண்டாவது செகண்ட் ஸ்டெப்ல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றது விளங்குதா? புரியுதாக்கா? புரியுது. இதை நீங்க ப்ராக்டிக்கலா நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த காரியம் தான் ஏசாயா 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏசாயா முதலாவது பார்த்தது, ஏசாயா வந்து அசுத்த உதடு உள்ளவன் அப்படிங்கிறத அவன் முதல்ல அறிக்கை செய்யல. பட் அந்த உணர்வு எப்போ வருதுன்னா, தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது தான் தான் எந்த அளவுக்கு ஒரு டீப்லி சின்ல இருக்கிறான் அப்படிங்கிறத அவனால பார்க்க முடியுது. அந்த பிரின்சிபல் தான் அது. ஓகே அங்கிள். ஓகே தம்பி, தேங்க்யூ. ஐ திங்க் ரொம்ப சென்சிபிளான கொஸ்டின் நினைக்கிறேன் அங்கிள். ஆமா, எஸ் ஆமா. ஸோ இத சரியா புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். அதாவது நாம் அந்த பாவத்தை வந்து லைட்டா எடுக்க போறது கிடையாது. ஆனா இந்த பாவத்துக்காக தேவன் கொடுத்திருக்கிற விலைக்கரையும் எவ்வளவு பெருசு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுல நாம வந்து ஹீல் ஆகுறோம். அதுல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத உணர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம வந்து ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம செலவழிக்கிறோம். ஸோ பாவத்தை நாம கிராண்டடா நாம வந்து எடுத்துக்கிற காரியங்கள் கிடையாது. ராதர் கிரைஸ்டனுடைய அந்த ஒர்க் எவ்வளவு பெருசு அப்படின்றத தான் இதன் மூலியமா நம்ம உணர்ந்து தேவனுக்கு நம்ம மகிமையை செலுத்துகிறோம். அண்ணா அந்த 5 பாயிண்ட்ஸையும் குரூப்ல போடுங்க.
போடுறேன் சிஸ்டர். நான் அங்கிள் கிட்ட செக் பண்ணிட்டு, நான் அதை டைப் பண்ணிட்டு அங்கிள்கிட்ட செக் பண்ணிட்டு நான் அதை நான் பாஸ் பண்றேன். இன்னும் அதை பல தடவை கொஞ்சம் பாண்டர் பண்றது. ஷூர் சிஸ்டர். தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆனா அந்த 5th ஒன் வந்து கொஞ்சம் புரியலண்ணா. அது அது தர்க்க ரீதியா இருக்கிறதுன்றது ரீசனிங் அவுட்ன்ற அந்த காரியம் சரியா புரியலண்ணா. அது அங்கிள் அது ரொம்ப அப்படி வேற ஒன்றும் இல்லை தம்பி. அந்த முதல் பாயிண்ட்ல சொன்னோம்ல, அந்த ம், இந்த உபதேசத்தை அல்லது இதை குறித்த சத்தியங்களை விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுதல், அதை சார்ந்த சத்தியங்கள் எல்லாத்தையும் நம்ம சிந்தனை செய்கிறோம். அதே நேரத்தில் அதை அந்த இப்போ நம்ம இந்த வசனத்துல படிச்சோம்ல, இது தேவன் இந்த காரியத்தையே செஞ்சிருக்கும் போது இந்த காரியத்தை செய்கிறது எளிது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தர்க்க ரீதியான ஒரு இதைதான் தர்க்க ரீதியான சிந்தனை அப்படின்னு சொல்லி சொல்றது என்னதுன்னா, அவர் தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்திருக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த வசனத்தையே எடுத்துக்கோங்களேன். ரோமர் 8:32 படி அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் என்னுடைய லைஃப்பையும் குறித்து நான் யோசித்து பார்க்கும்போது அப்போ எனக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். ஸோ எனக்கு இந்த இந்த வேளையில இந்த நீட் இருக்குது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு எனக்கு இந்த காரியம் தேவை இருக்குது. ஸோ அந்த காரியத்தை அவர் நிச்சயமா இந்த வசனத்தின் அடிப்படையில் செய்ய முடியும். இந்த மாதிரி அது மாத்திரம் இல்லை, இந்த வசனத்துக்கும் எப்படி அது லிங்க் ஆகுது, ரெண்டும் ஒன்றா எப்படி இணைந்து வருது அந்த மாதிரி. ஸோ மேபி வர்ற நாட்களில் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு மேபி ஜாஷுவா அவங்க ஹெல்ப் பண்ணலாம். மேபி சரியா சொன்னான்னு தெரியல. நம்ம மேபி லேட்டர் ஆன் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி ஓகே, யா ரைட் அப்ல கொண்டு வருது அப்படின்னு யோசிச்சு. சரி. ஆமாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நாம எனக்கு இந்த சத்தியத்தை அறியும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ரொம்ப ப்ராமினெண்டா அப்படியே இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு அப்படின்றது தான் எனக்கு. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மையானதை தருவதற்கு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்றது தான் எனக்கு என்னால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இன்னைக்கு கிறிஸ்டியன் வேர்ல்டா இருக்கலாம், அல்லது மனிதனுடைய இயல்பான ஒரு சுபாவம், அந்த சுயநலமானது அது வந்து சுயத்திலே பிரியப்படக்கூடியது. ஆனா ஆண்டவர் எவ்வளவு வித்தியாசமானவராகவும் நேர் எதிர் துருவத்துல இருக்கிறார். ஆனா மனிதன் விரும்புகிற அந்த சந்தோஷம் அது தேவனிடத்துல அவர் எவ்வளவு ஏதோ ஒரு டெம்பரவரியா இல்ல, அது இட்டர்னிட்டியா நமக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸோ அதை நினைக்கும் பொழுது நாம இந்த தேவனுக்கு இந்த தேவனை விட்டு நம்ம எங்க போவோம்,
என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் அகைன் அண்ட் அகைன் என்னுடைய மனதுல தோன்றக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஸோ ஸோ இந்த தேவனை நாம தொடர்ந்து நம்ம தேடுவோம், அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம், அவரையே நாம மற்றவங்களுக்கும் கூறி அறிவிப்போம். ஸோ அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இந்த சத்தியத்துல நம்ம சத்தியத்தை அறிந்து சத்தியத்துல வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் நம்மளிலே உருவாக்குவாராக. அங்கிளுக்கு நம்ம எல்லாரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் நிமித்தமாக. ஸோ இன்னைக்கு அகைன் நமக்கு இந்த மெடிடேஷன்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்தினார். ஸோ தொடர்ந்து நம்ம அங்கிளுக்காக அவங்களுடைய மினிஸ்ட்ரிக்காக நம்ம ஜெபம் பண்ணி கொள்வோம். ஸோ நம்ம இன்னைய நம்ம என்ட பண்ணலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.